அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாதகம் என்னுடைய நெருங்கிய உறவினரோட பையனோட ஜாதகம் தான். 13 வயசு ஆகுது. 8th ஸ்டாண்டர்ட் போயிட்டு இருக்கான். படிப்பு சுத்தமாக வரலை. அது ஜாதகத்தை எப்படி ஜாதக ரீதியாக வருது அப்படிங்கிறதையும் விளக்க போகிறேன். அப்போ என்ன மாதிரி தொழில் அமையும், இந்த மாதிரி பல டீட்டெயிலான நுணுக்கமான விஷயங்கள் சொல்ல போகிறேன். உங்களோட வீட்டில் உள்ள பையங்களை மற்ற பையங்களோட ஒப்பிட்டு படிப்பு மூலியமாகவோ இல்லை அவங்க டான்ஸ் கிளாஸ் போகிறாங்க, பாட்டு கிளாஸ் போகிறாங்க, இந்த மாதிரி கலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ இல்லை விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் அதிக சுபத்துவமாக இருந்தால் அவங்க அவுட்டோர் கேம் சொல்லக்கூடிய வெளி விளையாட்டுகளில் கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் உடற்பயிற்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீர விளையாட்டுன்னு சொல்லக்கூடிய கபடி, சிலம்பக்கம்பு சுற்றுறது, அதுக்கப்புறம் கராத்தே, இந்த மாதிரி விஷயங்கள் சிறந்து விளங்குவாங்க. அதே இது சுக்கிரன் வலுவோடு இருந்ததுன்னா கலைகன்னு சொல்லக்கூடிய வரைகிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பாட்டு பாடுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், டான்ஸிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி கலைகள் அதெல்லாம் ஆர்வமாக இருக்கும் சுக்கிரனோட வலுவை வச்சு. புதன் இண்டோர் கேம் சொல்லக்கூடிய இண்டோர் கேம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா ஆர்வத்தை கொடுப்பாரு. அதே நேரத்தில் படிப்புக்கு கல்விக்காரகன் புதன் வலுவாக இருந்தால் தான் இந்த மனப்பாடம் பண்ணுற திறன் நல்லா இருக்கும். அதே மாதிரி கணக்கு, அக்கௌண்ட்ஸு, அதாவது இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட கலை, அந்த விஷயங்களெல்லாம் நாலேஜில் உடனே கற்றுக்கிற அளவுக்கு நாலேஜ் இருக்கும். மனப்பாடம் பண்ணாலும் அதை ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு ஒரு நல்ல இதை கொடுக்கக்கூடியவர் கல்விக்காரகன் புதன். இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் ஜாதகத்தில் வலுவோடு இருந்தால் தான் அந்த பையங்களுக்கு படிக்க முடியுமே ஒழிய சாதகமற்ற தசாபுத்திகள் நடக்கும்போது எந்த விஷயத்துலையும் ஒரு நல்ல காரியங்கள் நடக்காது. இது ரெண்டாவது. முதல் தரமாக நான் சொன்ன இந்த கிரகங்களோட அமைப்புகள் அவங்கவுங்க ஜாதகத்துக்கு மாறுபடும். அதனால் உங்கள் வீட்டு பிள்ளைங்களை இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணி நீங்கள் அடிக்கிறது தப்பு. உங்கள் வீட்டு பிள்ளைங்களோட ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கோ அதோட எண்ணங்களும் தொழில்கள் இருக்கும், அதை நோக்கி போகிறது தான் நல்லது. இப்போ இந்த ஜாதகத்தை நான் போட்டு விளக்கலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன காரணம்னா 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த பையன் 10th நிச்சயமாக பாஸ் ஆக முடியாது, வாய்ப்பு இல்லாத ஜாதகம் வந்துகிட்டு இருக்குது. லக்னம் மேஷ லக்னம் 6 டிகிரி, லக்னத்திலே குரு 7 டிகிரி, 2ஆம் இடத்துல கேது, 5ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல உச்ச சனி 1 டிகிரி, 8ஆம் இடத்துல ராகு சூரியன் புதன். ராகு 20 டிகிரி, புதன் 23 டிகிரி, சூரியன் 12 டிகிரி, சுக்கிரன் 9ஆம் வீட்டில் 9 டிகிரி, 10ஆம் இடத்துல சந்திரன் 7 டிகிரி. இதுதான் ஜாதக அமைப்பு. இந்த ஜாதகத்தில் லக்னத்திலேயே குரு உட்கார்ந்து இருக்கிறதுனாலையும் லக்னத்தை உச்ச சனி தொடர்பில் கொண்டிருக்கிறதுனாலையும் லக்னத்திலே குரு உட்கார்ந்து இருக்கிறது நல்ல அமைப்பு தான். அதே நேரத்தில் உச்ச சனி லக்னத்தோட தொடர்பு இருக்கிறதுனால பிடிவாத குணங்களை கொடுக்கும். அதே நேரத்தில் நியாயமான பிடிவாதத்தை கொடுக்கும், ஆன்மீக உணர்வை கொடுக்கும். ஏன்னா குரு சனி 2 பேருமே லக்னத்தோட தொடர்பில் இருக்காங்களோ ஆன்மீக உணர்வை கொடுக்கும். அது குரு தசை சனி தசை நடக்கும்போது அந்த தசாபுத்தி அமைப்புகளில் அது கண்டிப்பாக நடக்கும். நல்ல குணங்கள் நிறையா இருக்கும், அதே நேரத்தில் பிடிவாத குணமும் கொடுக்கும். இந்த 2 கிரகங்களோட மிக்சட் அமைப்பை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். லக்னத்துக்கும் லக்னாதிபதிக்கும் செவ்வாய் 5ஆம் இடத்துலேருந்து குருவோட பார்வையில் இருக்கார். லக்னம் லக்னாதிபதி குருவுடைய பார்வையில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். ஆனால் இந்த பையன் படிக்கவே இல்லைங்க. அதாவது 1ஆவது வகுப்புல இருந்து 8ஆவது வகுப்பு வரைக்கும் பெருசாக படிப்பில் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பாஸ் ஆக்கி போடுவாங்க, அது 8ஆவது வரைக்கும் நம்மளுக்கு பாஸ் ஆக்கி போடுவாங்கல்ல, அந்த அடிப்படையில் ஒவ்வொரு கிளாஸாக நகர்ந்துட்டு இருக்கார ஒழிய படிச்சுலாம் ஒன்றும் பாஸ் ஆகலை. அதுதான் உண்மை. 10th போகும்போது பப்ளிக் எக்ஸாம் நடக்கிறதுனால அந்த இடத்துல இந்த மாதிரி வாய்ப்புகள் அமைஞ்சால், ஒருவேளை பார்த்து எழுத விட்டாலோ இல்லை ஸ்கூல் மூலியமாக ஏதாவது உதவிகள் செஞ்சால் தான் பாஸ் ஆக முடியுமே ஒழிய படித்து கண்டிப்பாக பாஸ் ஆக முடியாது. அந்த அடிப்படையில் புதன் என்னென்னா, புதன் 23 டிகிரி, ராகு 20 டிகிரி, 3 டிகிரிக்குள்ளே ராகுவோட 8ஆம் இடத்துல கடுமையான அவருக்கு பிடிக்காத பகை வீட்டில் உட்காந்து ராகுவோட நிறைஞ்சு கடுமையான பாவத்துவத்தில் இருக்கிற இந்த புதன் கண்டிப்பாக கல்வியை கொடுக்க மாட்டாருங்க. அதை நம்ம உறுதியாக சொல்லிடலாம். 4ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா சனியோட பார்வை வரும். 4ஆம் இடத்துக்கு அப்படியே சனியோட பார்வை வரும். அதே நேரத்தில் சந்திரனும் அப்படி ஒன்று ஒளி பொருந்திய சந்திரன் இல்லை, சுக்லபட்சம் பஞ்சமி திதியில் உள்ள சந்திரன் தான். 4ஆம் அதிபதி அந்த அளவுக்கு வலுவோட இல்லை. 4ஆம் இடத்தை உச்ச சனி பார்க்கறது, கல்வி காரகனால புதன் கெட்டு போகிறது, இதெல்லாம் வச்சு தான் இந்த பையனுக்கு படிப்புலலாம் பெரிய நாட்டம் இல்லை. உண்மைதான், உண்மையாக நாட்டம் இல்லை. 10th தாண்டது கஷ்டம். அந்த மாதிரி ஒரு ஜாதகம் தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு காரணம் தசாபுத்தி செவ்வாய் தசை நடந்துகிட்டு இருக்குது. இவங்களுக்கு ஃபேவரபுளான செவ்வாய் தசை நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி சந்திர தசை நடந்துட்டு இருந்தது. செவ்வாய் சந்திரன் பெரிய பாவத்துவம் இல்லாதனால ஏதோ நகர்ந்து போய்கிட்டு இருக்குது. படிப்பு போய்கிட்டு இருக்கிற வழியாக 10th வரும்போது கண்டிப்பாக தாண்டது கஷ்டமான ஒரு ஜாதகம் தாங்க. அந்த அமைப்பில் இந்த ஜாதகத்தில் அதிக சுபத்துவமான கிரகம் பார்த்தீங்கன்னா சனி தான். உச்சனாகி குருவுடைய பார்வையில் இருக்கிற சனி தான் அதிக சுபத்துவம். அந்த சுபத்துவத்தின் அடிப்படையில் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா அவரும் சுபத்துவமாக தான் இருக்கார். குருவுடைய பார்வையில் சுபத்துவமாக இருந்தால் கூட ஸ்தான பலம் பெற்றிருக்கிற சனி தான் முதல் நிலை சுபத்துவம், செவ்வாய் 2ஆம் நிலை சுபத்துவம். அந்த செவ்வாயோடைய சுபத்துவத்துக்கு காரணமாக இப்பவுமே
அந்த 13 வயசு ஆகிற பையன் இப்பவுமே வந்து சமையல் பண்ணி அவரே சாப்பிட்டுக்கூடாரு. அவருக்கு தேவையான விருப்பமான டிஷ்கள் எல்லாம் அவரே சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கூடாரு. அதே மாதிரி சனியோட சுபத்துவத்தினால எந்த ஒரு பொருளையும் பாட்டாக கலத்தி அதை மாற்றுவார். ரிமோட் காரு இந்த மாதிரி ரிமோட்டில் இயங்குகிற எல்லா வாகனத்தையும் அவரே பிரித்து அதில் உள்ள ரிப்பேர் எல்லாம் அவரே பார்த்துக்கிற அளவுக்கு வந்து புத்திசாலி. அந்த அளவுக்கு சனியோட துறைகளில் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு ஜாதகம். இந்த ஜாதகம் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தசாபுத்தி வந்து இப்போ செவ்வாய் தசை வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ராகு தசை வரும். ராகு 8ஆம் இடத்துல அப்படி ஒன்றும் பெரிய விசேஷமாக இல்லை. அவர் வந்து 8ஆம் அதிபதி வீட்டில் உட்காந்துருக்காரு, 6ஆம் அதிபதி தொடர்பு பெற்றிருக்காரு. அந்த மாதிரி இந்த ராகு வந்து அப்படி ஒன்றும் பெரிய நல்ல பலன்களை வந்து செய்ய மாட்டார். அதே நேரத்தில் ராகு தசை முடிஞ்சதுக்கப்புறம் குரு தசை இந்த லக்னத்துக்கு 9, 12ஆம் அதிபதியாக வரக்கூடியவர், 9ஆம் வீட்டோட தொடர்பு கொண்டவர். அதனால உச்ச சனியோட பார்வை வாங்கினாலும் லக்னத்துக்கு ஆதிபத்திய விசேஷம் உள்ள கிரகம் அப்படிங்கிற அடிப்படையில் பெருசாக கெடுக்காது. குரு திசையிலிருந்து படிப்படியான முன்னேற்றங்கள் இருக்கும். சனி திசை வந்து எக்ஸலண்டாக இருக்கும். குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால சனி திசை வந்து எக்ஸலண்ட். அதே நேரத்தில் புதன் திசை அவர் வந்து 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல பாவத்துவமாக உட்காந்துருக்கிறதுனால சுத்த மோசமாக இருக்கும். அப்போலாம் அந்த பையனுக்கு நல்லா ஏஜ் ஆயிரும். அந்த பையனுக்கு நான் சொன்ன அட்வைஸ் என்னன்னா, இந்த பையனுக்கு வந்து சனியுடைய ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட இந்த ஒர்க் ஷாப் சம்மந்தப்பட்ட கலட்டி மாற்றுறது சம்மந்தப்பட்ட இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல தாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கௌரவத்தை பார்க்காம, அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, காலேஜ் வரைக்கும் எப்படியாவது படிப்பு வரல நல்லா தெரியுது, காலேஜ் வரைக்கும் எப்படியாவது கொண்டு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிடணுங்க. காலேஜ் வரைக்கும் நீங்கள் அப்படி கொண்டு போய் அப்படி இப்படின்னு எப்படின்னு பண்ணி கொண்டு போனால் கூட காலேஜ் படித்த பையன் போய் ஒரு ஒர்க் ஷாப்பில் வேலை பார்க்க சொன்னால் பார்க்க மாட்டார். ஆனால் இவருக்கு முழுக்க இன்ட்ரெஸ்ட் அதுதான். அதனால இவரை வந்து படிக்கிற வரைக்கும் படிக்கட்டும். அதுக்கப்புறம் இல்லைன்னா இந்த ஒர்க் ஷாப் துறைகளில் வந்து ஒரு பெரிய லெவலில் சனியுடைய துறைகளில் பெரிய லெவலில் வரக்கூடிய ஜாதகம் தாங்க. அது ரீதியான தொழில்முறை கல்வியை வந்து கற்றுக் கொடுத்தீங்கன்னா வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும்னு சொன்னேன். இதே மாதிரி தான் உங்களோட எல்லா குழந்தைகளோட ஜாதகமும் அப்படி தான், ஒன்னோட ஒன்று சேம் கிடையாது. அந்த குழந்தை 1வது ரேங்க் எடுக்குதுன்னா அதுக்கு புதன் வலுத்திருக்கும், அதனால அது ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கும். உங்கள் குழந்தைக்கு புதன் இந்த மாதிரி பாவத்துவமான குழந்தைங்களை பிடிச்சி அடி நடிச்சு படினா எப்படிங்க படிக்க முடியாது. ஜோதிடத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கோ அதோட எண்ணங்களும் தொழில்கள் தான் நம்மளுக்கு அமையுமே ஒழிய, நான் முதலியே வந்து ஸ்டார்டிங்லேயே இந்த வீடியோக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பையன் டான்ஸ் ஆடுறான் ஒன்றால் ஆட முடியாதான் அடிக்கிறது, இவங்க போய் வெளியில் கேம் விளாண்டுட்டு வராங்க, நீ ஆட மடிக்க, உனக்கு அதில் வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லையா, உன்னால் ஏன் அதை சாதிக்க முடியலை அப்படின்னு அடிக்கக்கூடாது. அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணுறதை நீங்கள் விடணும். லக்னாதிபதி வலுவாக இருக்கிறதுனால இந்த பையன் வாழ்க்கையில் அப்படி ஒன்றும் பெருசாக கெட்டு போயிட மாட்டான். லக்னாதிபதி வலுவாக இருக்கிறதுனாலையும், லக்னம் முதல்ல பாவத்துவம் அடுத்து சுபத்துவம் அடைஞ்ச காரணத்தினாலையும் பின் வயது வாழ்க்கையில நல்லா இருப்பான். தசாபுத்தி அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா குரு திசை ஆரம்பிக்கிறதுக்கு வந்து வயசாயிரும். பின் வயதுகளில் தான் நல்லா இருக்கிற மாதிரி அமைப்புகள்லாம் வரும். அந்த மாதிரி உள்ள ஜாதகம். அதே நேரத்தில் 7ஆம் இடத்துல சனி உட்காந்துருக்கிறது, உச்ச சனி உட்காந்துருக்கிறது, 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது தான் தாமத திருமண அமைப்புல கொடுக்கும். இதெல்லாம் அப்படியே உள்ள போய்கிட்டு இருக்கணும். ஏன்னா கலத்திரக்காரகனான 7ஆம் அதிபதியான சுக்கிரனும் வந்து பார்த்தீங்கன்னா உச்ச சனியோட பார்வையில் பாவத்துவம் அடைஞ்சு அதுக்கப்புறம் தான் குருவோட பார்வையில் நிவர்த்தி ஆவார். இந்த மாதிரி அமைப்புகள் வந்து ஒரு ஜாதக அமைப்பு எப்படி வந்து வாழ்க்கை சமங்கள் அப்படி படிப்படியாக தீர்மானிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரண ஜாதகம். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோடு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. ஓம் நமச்சிவாயா.